பிதாவை தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வாரத்தின் முதலில் தேவனின் தேவனுடைய சபையார் அனைவருக்கும் உங்களுடைய கர்த்தரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளிலும் கூட நாம் வேத வாசிப்பில் வாசித்தான ஒரு அதிகாரம் அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 4வது வசனத்தில் நாம் இப்படியாக வாசிக்கிறோம். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த இடத்துல பிலிப்பியருக்கு சொல்லும்போது கூட சந்தோஷமாருங்கன்னு மறுபடியும் சொல்கிறேன் அப்படின்றாரு. இதே பிலிப்பியர் 3வது அதிகாரத்தில் 3வது அதிகாரம் 1வது வசனத்தில் கூட, மேலும் என் சகோதரரே கர்த்தருக்குள் சந்தோஷப்படுங்கள், எழுதினவைகளே எழுதுவது எனக்கு வருத்தமல்ல, அது உங்களுக்கு நலமாயிருக்கும். 3வது அதிகாரத்திலையும் சொல்கிறாரு சந்தோஷமா இருங்கன்ட்டு, 4வது அதிகாரத்திலையும் சொல்கிறாரு சந்தோஷமா இருங்க அப்படின்ட்டு. சரி, இது புதிய ஏற்பாட்டில் மட்டும்தான் இப்படி சந்தோஷமா இருங்க மகிழ்ச்சியா இருங்க அப்படின்னு சொல்லுதா அப்படின்னா இல்லை, பழைய ஏற்பாட்டிலும் கூட இதை சொல்லுது. சங்கீதங்களின் புஸ்தகம் 32வது சங்கீதம் 11வது வசனத்தில் நாம் வாசிக்கும்போது, நீதிமான்களே கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள், செம்மையான இருதயம் உள்ளவர்களே நீங்கள் எல்லாரும் ஆனந்த முழக்கமிடுங்கள். பழைய ஏற்பாட்டிலும் சொல்லுது சந்தோஷமா இருங்கன்ட்டு, புதிய ஏற்பாட்டிலும் சொல்லுது சந்தோஷமா இருங்கன்ட்டு. இந்த சந்தோஷமா இருக்கிற விஷயத்துல நாம இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்கிறோம்? பொதுவாக இந்த காலகட்டத்தில் அநேகர் இந்த ரெண்டுமே இருக்கும். என்ன அப்படின்னா, சந்தோஷமும் இருக்கும், வாழ்க்கையில துக்கமும் இருக்கும். இந்த பூமியில பிறந்த எந்த ஒரு மனுஷனும் அதுக்கு விதிவிலக்கு இல்லை. என்ன அப்படின்னா, இந்த பூமியில பிறந்ததுலேருந்து நான் மரணம் வரைக்கும் சந்தோஷமாவே இருந்தேன், எந்த ஒரு துக்கமோ கவலையோ கஷ்டமோ எனக்கு இல்லை. இந்த பூமியில பிறந்த எந்த ஒரு மனுஷனும் அதை சொல்ல முடியாது. ஏன்னா சந்தோஷமாவே பிறந்து சந்தோஷமாவே வாழ்ந்து சந்தோஷமாவே மறிச்சிட்டேன் சொல்ல முடியாது. இல்லை, இந்த பக்கம் துக்கத்துல இல்லை, நான் பிறக்கும் போதும் துக்கமா இருந்தேன், வாழும் போதும் துக்கமா இருந்தேன், மரணம் வரைக்கும் துக்கமாவே இருந்து நான் மறிச்சேன் அதையும் சொல்ல முடியாது. ஏன்னா வாழ்க்கைன்றது சந்தோஷமும் இருக்கும் துக்கமும் இருக்கும், இந்த ரெண்டுமே கலந்ததுதான். அதுவும் இருக்கும் இதுவும் இருக்கும். பொதுவா இந்த சந்தோஷத்துக்கு உலக மக்களுடைய சந்தோஷம் இந்த காலகட்டத்தில் என்னவா இருக்குது, குறிப்பிட்டு இந்த காலகட்டத்தில் பார்க்கும்போது ஒன்று கொரிந்தியர் 15வது அதிகாரம் 32வது வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, நான் எபேசியிலே துஷ்ட மிருகங்களிலே போராடினேன் என்று மனுஷர் வழக்கமாய் சொல்லுகிறேன், அப்படி போராடினதினாலே எனக்கு பிரயோஜனம் என்ன? மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் புசிப்போம் குடிப்போம் நாளைக்கு சாவோம் என்று சொல்லலாமே. அதாவது புசிப்பு குடிப்பு நாளைக்கு சாவு. ஏன்னா உலக மக்கள் இதில் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. வாழ்க்கை ஒரு முறை தான், இதுக்கப்புறம் பிறப்புமா இல்லையான்னு தெரியாது. நம்ம பிறந்துட்டோம், அதனால உயிரோடு இருக்கிற வரைக்கும் இந்த பூமியில இந்த வாழ்க்கையை அனுபவிக்கணும். அதுல முக்கியமா புசிப்போம் குடிப்போம் நாளைக்கு சாவோம், இதுதான் அவங்களுடைய முக்கியமான நோக்கமா இருக்கு. அவங்க மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு என்னன்னா, இல்ல இருக்கிற வரைக்கும் சாப்பிடு நல்லா குடி, அதுக்கப்புறம் கடந்து போனதுக்கு அப்புறம் போ, அது பிரச்சனை இல்லை, ஆனா உயிரோடு இருக்கும்போது சந்தோஷமா இருக்கணும். இதே பிரசங்கி எழுதி காட்டும்போது, பிரசங்கி 8வது அதிகாரம் 15 வாசிக்கும் பொழுது, ஆகையால் நான் களிப்பை புகழ்ந்தேன், புசிப்பதும் குடிப்பதும் மகிழ்வதுமே அல்லாமல் சூரியனுக்கு கீழே மனுஷனுக்கு வேறொரு நன்மையும் இல்லை. சூரியனுக்கு கீழே தேவன் அவனுக்கு தந்த ஜீவ காலத்தில் அவன் பிரயாசத்தினால் அவனுக்கு நிலைக்கும் பலன் இதுவே. இந்த பூமியில் அவன் வாழும்போது இதை தவிர வேற எந்த நன்மையுமே இல்லை. என்னன்னா புசிக்கிறது குடிக்கிறது, இந்த பூமியில நன்மை அனுபவிக்கிறது, இதுதான் முக்கியமான நன்மை. இதுல உலக மக்கள் ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க.
இதுதான் அனுபவிக்கணும், அனுபவிச்சுட்டு கடந்து போகணும் அப்படின்ட்டு. ஆனால் நம்முடைய சந்தோஷம் என்னவா இருக்குது? ஒருவேளை இவைகளில் நம்ம சந்தோஷமா இருக்கோமா? இவைகளில் நம்ம சந்தோஷமா இருக்கக்கூடாது, அது நமக்கு தெரியும். ஒரே ஒரு மனுஷனுடைய சந்தோஷம் என்னவா இருந்து ஒரு உதாரணத்தை நம்ம பார்த்துட்டு வரலாம். 1 ராஜாக்கள் 21வது அதிகாரம். 1 ராஜாக்கள் 21 7வது வசனத்தில் வாசிக்கும்போது, அப்பொழுது அவன் மனைவியாகிய எசபேல் அவனை நோக்கி, நீர் இப்பொழுது இஸ்ரவேலின் மேல் ராஜ்யம் பண்ணுகிறவர் அல்லவா? நீர் எழுந்து போஜனம் பண்ணி மன மகிழ்ச்சியாயிரும். இஸ்ரவேலனாகிய நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை நான் உமக்கு கொடுப்பேன் என்று சொன்னாள். அதாவது அதே 21வது அதிகாரம் 2வது வசனத்தில் அவருடைய மனநிலை என்னவா இருந்து பாருங்க. ஆகாப் நாபோத்தோடே பேசி, உன் திராட்சை தோட்டம் என் வீட்டிற்கு அடுத்திருக்கிறபடியால் அதை கீரை கொள்ளையாக்கும்படி எனக்கு கொடு, அதை பார்க்கிலும் நல்ல திராட்சை தோட்டத்தை அதற்கு பதிலாக உனக்கு தருவேன், அல்லது உனக்கு வேண்டுமானால் அதன் விலைக்கிரமான பணத்தை தருவேன் என்றான். அதாவது இவர் போய் திராட்சை தோட்டத்தை எனக்கு கொடு, அதுக்கு பதிலாக ஒன்றும் பணமாக கொடுக்குறேன், இல்லைன்னா வேற இடமா கொடுக்குறேன். அவருடைய மகிழ்ச்சி அந்த இடத்துல என்னவா இருந்ததுன்னா, அவர் ஒரு ராஜா, அவர் என்ன நினைச்சாலும் அங்கே செய்யலாம். ஆனால் அவருடைய மகிழ்ச்சி அங்கே என்னவா இருந்ததுன்னா திராட்சை தோட்டத்து மேலே இருந்துச்சு. அதனுடைய ரிசல்ட் நமக்கு நல்லாவே தெரியும். அவருடைய மகிழ்ச்சியினுடைய ரிசல்ட்டு அவராக இருக்கட்டும், அவருடைய குடும்பமாக இருக்கட்டும், ரொம்ப ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையில் இருந்து மறிச்சாங்க. நம்முடைய சந்தோஷம் இவைகளாக இருக்கக்கூடாது. தொடர்ந்து லூக்கா எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 14வது வசனத்தில் நாம் இப்படி வாசிக்கிறோம். முன்னுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாக இருக்கிறார்கள். கேட்டவுடனே போய் பிரபஞ்சத்திற்குரிய கவலைகளினாலும் ஐஸ்வர்யத்தினாலும் சிற்றின்பங்களினாலும் நெருக்கப்பட்டு பலன் கொடாதிருக்கிறார்கள். அதாவது இயேசு கிறிஸ்து இந்த உவமையில சொல்லும்போது கூட வசனம் போயிட்டு அவங்க மனசுல விழுது. ஆனால் அவங்க கேட்டுட்டு இந்த உலகத்தில் போன உடனே அவங்களுடைய யோசனை என்னவா இருக்கு அப்படின்னா, பிரபஞ்சத்திற்குரிய கவலை, ஐஸ்வர்யம், சிற்றின்பம், இந்த 3 காரியத்தினால நெருக்கப்பட்டு அவங்க இந்த வசனத்தை ஏற்றுக்கொள்ளாம, அதாவது வசனத்தை விட்டு விலகி போகிறதுக்கு இந்த ஒரு 3 காரியங்கள் முக்கியமான காரியங்களா இருக்குது. சரி, சந்தோஷம் அப்படின்னா என்ன அப்படின்னா, பொதுவாக மனுஷனுடைய சந்தோஷம் என்னன்னா, நாம் என்ன நினைக்கிறோமோ அவைகளை செய்கிறது, நமக்கு பிடிச்ச காரியங்களை நம்ம செய்கிறது, நம்ம நினைக்கிறபடி மற்றவங்க இருந்தால் அதில் ஒரு சந்தோஷம், நம்ம ஆசைப்பட்டதெல்லாம் நமக்கு கிடைச்சிது அப்படின்னா அதுலேயும் சந்தோஷம். ஆனால் இவைகள் எவைகளிலுமே நம்ம என்ன நினைக்கணும் அப்படின்னா, இது எல்லாமே நம்முடைய விருப்பத்தின்படி நம்ம செய்கிறோமா, நம்முடைய ஆசையின்படி நம்ம செய்கிறோமா, இல்லைனா தேவனுக்கு பிரியமானபடி இவைகளை செய்கிறோமா, இதுதான் நம்ம யோசிக்கணும். ஏன்னா உலக மக்கள் புசிப்போம் குடிப்போம் நாளைக்கு சாவோம் வாழ்கிறாங்க அப்படின்னா, நாமளும் அதையே ஒருவேளை நம்முடைய இலக்கும் அதுவாக இருந்துச்சுன்னா, அதில் மறுபடியும் அந்த 1 கொரிந்தியர் 15க்கு வரலாம். 1 கொரிந்தியர் 15:32 நான் எபேசுவிலே துஷ்ட மிருகங்களிலே போராடினேன் என்று மனுஷர் வழக்கமாய் சொல்லுகிறேன். அப்படி போராடினதினாலே எனக்கு பிரயோஜனம் என்ன? மரித்தோர் உயிர்த்தலாவிட்டால் புசிப்போம் குடிப்போம் நாளைக்கு சாவோம் என்று சொல்லலாமே. அதாவது புசிப்போம் குடிப்போம் நாளைக்கு சாவோம் என்று சொல்லலாமா? ஆனால் அதுக்கு மேலே உள்ள ஒரு வாக்கியத்தை நம்ம கவனிக்கணும். என்னன்னா, மரித்தோர் உயிர்த்தலாவிட்டால், நமக்கும் கூட இந்த பூமியில அப்படி ஒரு காரியம் இல்லை, அதாவது மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லை அப்படின்னா நம்மளும் இதே வாக்கியத்தை சொல்லலாம். என்னன்னா, புசிப்போம் குடிப்போம் நாளைக்கு சாவோம், இதே காரியத்தை சொல்லிட்டு நம்ம கடந்து போகலாம். ஆனால் நம்ம அதை சொல்லக்கூடாது. ஏன்னா அதுக்கு முன்னாடி இருக்க வாக்கியம் மரித்தோரின் உயிர்த்தெழுதல் நமக்கு இருக்குது.
மரித்தோரின் உயிர்த்தெழுதல் நமக்கு இருக்குது அப்படிங்கும்போது நம்ம இந்த வாக்கியத்தை சொன்னு கடந்து போகக்கூடாது. என்னன்னா, இல்லை நான் எனக்கு பிடிச்சதை செய்வேன், நான் விருப்பப்பட்டதெல்லாம் செய்வேன், அதனால நான் தேவனுக்கு பிரியமா இருக்குதா இல்லையா, எனக்கு பிடிச்சிருக்கு நான் செய்வேன், இல்லை. அவைகளில் நம்ம எப்பொழுதுமே கவனமா இருக்கணும். சந்தோஷம் அப்படின்னு இந்த பூமியில அவைகள் பேசப்பட்டாலும், எது புசிப்போம் குடிப்போம் நாளைக்கு சாவோம், இது பேசப்பட்டாலும் அது சந்தோஷமா அப்படின்னா இல்லை. ஏன்னா பிரசங்கில நம்ம இப்படி வாசிக்கிறோம், பிரசங்கி 11வது அதிகாரம் 8வது வசனத்தில், மனுஷன் அநேக வருஷம் ஜீவித்து அவைகளிலெல்லாம் மகிழ்ச்சியா இருந்தாலும் அவன் இருளின் நாட்களையும் நினைக்க வேண்டும், அவைகள் அநேகமாயிருக்கும், வந்து சம்பவிப்பதெல்லாம் மாயையே. அதாவது சந்தோஷமா இருக்கிறோம், அவன் மகிழ்ச்சியா இருந்தாலும் அவனுடைய வாழ்க்கையில கண்டிப்பா இருளின் நாட்களும் இருக்கும், இந்த துக்கத்தின் நாட்களும் இருக்கும். ஏன்னா அது இல்லாத மனுஷன் இல்லை, அவைகளையும் நம்ம யோசிக்கணும் அப்படின்றத இந்த இடத்துல சொல்றாரு. சரி, சந்தோஷமா இருக்கிறோம், நம்மளுடைய சந்தோஷத்தினுடைய ரிசல்ட் இதுவா அப்படின்னா, அதே பிரசங்கி 5வது அதிகாரம் 12வது வசனத்தில், வேலை செய்கிறவன் கொஞ்சமாய் புசித்தாலும் அதிகமாய் புசித்தாலும் அவன் நித்திரை இன்பமாயிருக்கும், செல்வனுடைய பெருக்கோ அவனை தூங்க விட்டாது. மேலே 10வது வசனத்திலிருந்து வாசிக்கும்போது, பணப்பிரியன் பணத்தினால் திருப்தி அடைவதில்லை, செல்வப்பிரியன் செல்வ பெருக்கினால் திருப்தி அடைவதில்லை, இதுவும் மாயையே. பொருள் பெருகினால் அதை தின்கிறவர்களும் பெறுகிறார்கள், அதை உடையவர்கள் தங்கள் கண்களினால் அதை காண்பதே அன்றி அவர்களுக்கு பிரயோஜனம் என்ன. அதாவது நம்முடைய சந்தோஷம் இந்த காலகட்டத்தில் முக்கியமாக என்னவா இருக்குன்னா பணமாக இருக்குது அப்படின்னா, நம்ம அதை சேர்க்கலாம் அப்படின்னு ஓடுனா அதுக்கு ஒரு முடிவே இல்லை. பணப்பிரியன் பணத்தினால் திருப்தி அடைவதில்லை அப்படின்னா, நம்ம அதை என்னதான் ஓடி பிடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சாலும் நம்முடைய கடைசி ஸ்டேஜ் வரைக்கும் அதை பிடிக்க முடியாது. ஏன்னா அது ஒரு லிமிட்டே இல்லாமல் போயிட்டுருக்கோம். அது பின்னாடி ஓடணும் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையை இழந்துருமே தவிர, நம்முடைய நோக்கத்தை நம்முடைய இலக்கை இழந்துருவோமே தவிர, நான் சம்பாதிச்சுட்டா நான் சந்தோஷமாக இருப்பேன், திருப்தியாயிருவேன், என்னுடைய மனசு மகிழ்ச்சியாக இருக்கும் பணத்தினால இல்லை. பணம் அப்படின்றதுக்கு ஒரு லிமிட்டே கிடையாது. அது பின்னாடி போக நினச்சோம் அப்படின்னா அதனுடைய முடிவு மோசமாக தான் இருக்கும். ஒரு 30 வெள்ளிக்காசுக்கு ஆசைப்பட்ட யூதாசனுடைய முடிவே நமக்கு தெரியும், அவருடைய ரிசல்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு. பணம் அவசியம், பணமோ எல்லாவற்றிற்கும் உதவும், வேதம் சொல்லுது, கரெக்டு தான். ஆனால் அதுவே நம்முடைய இலக்கு, அதுதான் நம்முடைய சந்தோஷம். இந்த காலகட்டத்தில் அது ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது, பணம். அதுதான் நம்முடைய சந்தோஷம் அப்படின்னு அநேகர் ஓடுறாங்க. ஆனால் அவங்க சந்தோஷமே இல்லாமல் அதன் பின்னாடி ஓடி தங்களுடைய வாழ்க்கையை தொலைச்சிட்டு கடைசியாக அவங்களுடைய இலக்காக இருக்கட்டும், அவங்களுடைய நித்தியமாக இருக்கட்டும், இதையும் தொலைச்சிடுறாங்க பணத்துக்காக. அந்த விஷயத்துலையும் நம்ம சந்தோஷத்தை அனுபவிக்கிறோமா? இதுதான் இந்த நாளில் நம்ம யோசிக்க வேண்டிய காரியம். எரேமியா எழுதின தீர்க்கதரிசனம் 10வது அதிகாரம் 1-2 வாசிக்கும் பொழுது, இஸ்ரவேல் வீட்டாரே, கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற வசனத்தை கேளுங்கள், புறஜாதிகளுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாதீர்கள், வானத்தின் அடையாளங்களாலே புறஜாதிகள் கலங்குகிறார்களே என்று சொல்லி நீங்கள் அவைகளாலே கலங்காதீர்கள். அதாவது இதில் தொடர்ச்சியாக பேசும்போது ஒரு விக்கிரகத்தை குறித்து, அந்நிய தேவர்களை குறித்து இதில் சொல்கிறாரு. ஆனால் நம்ம இதில் இருந்து எடுத்துக்கிற பாடம் என்ன அப்படின்னா, புறஜாதியாருடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாதீர்கள் அப்படின்னா, உலக மக்களுடைய காரியங்கள், அவர்கள் செய்கிறதான இந்த செயல்கள் என்ன செயல்கள் அப்படின்னா, சந்தோஷம் அப்படின்ட்டு நம்பிக்கிட்டு அவங்க செய்கிற அந்த காரியத்தை நம்ம கற்றுக்கொள்ளக்கூடாது. ஏன்னா நம்ம இப்போ தொடர்ச்சியாக இடத்துல வாசிப்போம், அந்த சந்தோஷமாக இருக்கிறதுனா என்ன அப்படின்றது. இதுவரைக்கும் படித்தது எல்லாமே
புறஜாதிகள் அதாவது உலக மக்கள் அவர்கள் சந்தோஷம் அப்படின்னு நம்பிக்கிட்டு இவைகள் எல்லாம் செய்கிறாங்க. பணம், பொருள், அதிகாரம், பதவி, புசிப்போம், குடிப்போம், இது எல்லாமே இந்த உலகத்தை நாங்கள் அனுபவிக்கிறோம், வாழ்கிற வரைக்கும் சந்தோஷமாக வாழ்கிறோம் அப்படின்னு இவைகள் எல்லாத்தையும் செஞ்சிடறாங்க. இவைகளில் எவைகளுமே நம்ம கற்றுக்கொள்ளக்கூடாது. இந்த இடத்துல குறிப்பிட்டு விக்கிரகத்தை பேசினாலும் புறஜாதியாருடைய மார்க்கம் அப்படிங்கும்போது இந்த உலகத்தில் அந்த உலக மக்கள் அவர்களுடைய இந்த சுபாவத்தை, இந்த கிரியைகளை எதையுமே நம்ம கற்றுக்கொள்ளக்கூடாது. அதுதான் நம்ம இதுலேருந்து கற்றுக்கிறோம். சரி, அப்படின்னா சந்தோஷம் இவைகளில் எதுலேயுமே சந்தோஷம் இல்லை, எதையுமே நம்ம அனுபவிக்க கூடாதா அப்படின்னா இல்லை. இவைகள் எல்லாத்தையும் நம்ம அனுபவிக்கலாம். தேவனுடைய பிள்ளைகளாக இருந்து கூட நம்ம அனுபவிக்கலாம். நம்முடைய நோக்கம் என்னவா இருக்குது? இப்போ உதாரணமாக ஒரு குடும்பத்தில் இருந்து ஒரு டூர் பிளான் பண்ணுவாங்க. நாங்கள் குடும்பமாக டூர் போயிட்டு வரோம், இல்லை ஃப்ரெண்ட்ஸாக இல்லை ரிலேஷனாக போயிட்டு வரோம், சந்தோஷம், போகலாம், அதையே நம்மளும் செய்யலாம். ஆனால் நான் ஒவ்வொரு மாதமும் டூர் போவேன், இல்லை 3 மாதத்துக்கு ஒரு தடவை அதையே ஒரு இலக்காக வச்சு 3 மாதத்துக்கு ஒரு தடவை நான் கரெக்டாக டூருக்கு பிளான் பண்ணுவேன், கண்டிப்பாக போயிட்டு வந்துடுவேன், அதுவே இலக்கு அப்படின்னா அங்கே இல்லை, நம்முடைய நோக்கமே தவறாகுது. அதாவது வாழ்கிறதுக்காக டூர் போகிறோமா இல்லை டூர் போகிறதுக்காகவே வாழ்கிறோமா? இதே தான் எல்லா காரியத்துக்கும். ஒரு இடம் வாங்குறதுலேருந்து என்ன வாங்கினா இருக்கலாம், பணத்திலேருந்து எல்லாமே நம்ம வாழ்கிறதுக்காக அவைகளை செய்யணுமே தவிர அதை செய்கிறதுக்காகவே நம்ம வாழ்கிறோமா? இப்படி சொல்லுவாங்க, என்னென்னா இவர் வாழ்கிறதுக்காக சாப்பிட மாட்டார், சாப்பிட்றதுக்காகவே வாழ்வார். கரெக்டு. அப்படி இருக்கக்கூடாது, அது இருக்கக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில் என்னென்னா நம்ம வாழ்கிறதுக்காக தான் சாப்பிட்ணும், இதுதான் சரி. இல்லை நான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் விதவிதமாக டிஃப்ரெண்ட்டாக எனக்கு பிடிச்சதெல்லாம் நான் சாப்பிடுவேன், எனக்கு பிடிச்சதெல்லாம் செய்வேன் அப்படின்னா இல்லை, அவைகளை நம்ம செய்யக்கூடாது. எவைகளுமே நம்ம செய்யக்கூடாதுன்னா என்ன செய்யணும் அப்படின்னா மறுபடியும் அந்த பிலிப்பியர் 4:4 போகலாம். பிலிப்பியர் 4வது அதிகாரம் 4வது வசனம். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். அதாவது சந்தோஷமாயிருங்கள் அப்படின்ற வார்த்தையை எடுத்துக்கிற நாம அதுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு கண்டிஷனை மறந்துடுறோம். கர்த்தருக்குள் நம்ம வாசிச்ச அந்த 3 வசனத்துலையுமே, அதாவது பிலிப்பியர் 4:4 இருக்கட்டும், பிலிப்பியர் 3:1 இருக்கட்டும், சங்கீதம் 32:11 இருக்கட்டும், இந்த 3 இடத்துலையுமே ஒரு கண்டிஷன் இருக்கும், என்னன்னா கர்த்தருக்குள் அப்படின்னு இருக்கும். சங்கீதத்தில் இன்னொரு வசனத்தை கூட நம்ம வாசிப்போம். சங்கீதம் 33:1 வசனத்தில், நீதிமான்களே கர்த்தருக்குள் களிகூறுங்கள், துதி செய்வது செம்மையானவர்களுக்கு தகும். இந்த இடத்துல சொல்கிற எல்லா இடத்துலையுமே நம்ம கவனித்து பார்த்தா அதில் ஒரு கண்டிஷன் இருக்கும், கர்த்தருக்குள் அதை செய்யணும். அதுதான் அங்கே கண்டிஷனே. சந்தோஷமாக இருக்கணும், ஆனால் நம்முடைய பிரியத்தின்படியோ நம்முடைய ஆசையின்படியோ நம்முடைய விருப்பத்தின்படியோ இல்லை, கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருக்கணும், அதுதான் கண்டிஷன். சரி, கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா என்ன? கர்த்தருக்குள் எப்படி சந்தோஷமாக இருக்கிறது அப்படின்னா, முதலாவது கர்த்தருக்குள் நமக்கு கிடைச்ச சந்தோஷம் என்ன அப்படின்னா இதுதான் சந்தோஷம். 1 யோவான் 3வது அதிகாரம் 1வது வசனத்தில், நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள், உலகம் அவரை அறியாதபடியினாலே நம்மையும் அறியவில்லை. அதாவது முதலாவது நமக்கு கிடைச்சிருக்க சந்தோஷம் என்ன அப்படின்னா, நாம் தேவனுடைய பிள்ளைகள். அதாவது வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவனை நாம் தேவனாக கொண்டிருக்கிறோம். இதுதான் நமக்கு இந்த பூமியில் முதலாவது நமக்கு கிடைச்சிருக்க ஒரு சந்தோஷம். இந்த சந்தோஷம் நமக்கு தெரியுதா? முதல்ல இதை யோசிக்கணும். ஏன்னா இந்த உலகத்தில் தேவன் தெய்வங்கள் என்று அநேகர் சொல்லப்பட்டாலும் அழைக்கப்பட்டாலும் நம்பப்பட்டாலும், ஆனால் அவைகள் எதுவுமே தேவனும் இல்லை தெய்வங்களும் கிடையாது, நம்முடைய தேவன் மட்டுமே தேவன். இந்த ஒரு சந்தோஷம் நமக்கு இருக்குதா? வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவனை நான் தேவனாக கொண்டிருக்கிறேன், அந்த சந்தோஷம் நமக்கு இருக்குதா?
அவருடைய பிள்ளை நான் அப்படிங்கும்போது அது அவ்வளோ பெரிய விஷயம். முதலாவது நாம் தேவனுடைய பிள்ளைகள், இது சந்தோஷம். இரண்டாவது, இந்த சந்தோஷம் எப்படி கிடைச்சிதுன்னா, ஒன்று பேதுரு முதலாவது அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும்போது, தங்களில் உள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரும் மகிமைகளையும் முன்னறிவித்த போது இன்ன காலத்தை குறித்தார் என்பதையும் அந்த காலத்தின் விசேஷம் இன்னதென்பதையும் ஆராய்ந்தார்கள். தங்கள் நிமித்தமல்ல, நமது நிமித்தமே இவைகளை தெரிவித்தார்கள் என்று அவர்களுக்கு வெளியாகப்பட்டது. பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தவர்களை கொண்டு இவைகள் இப்பொழுது உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு வருகிறது. இவைகளை உற்று பார்க்க தேவதூதரும் ஆசையாயிருக்கிறார்கள். அதாவது நமக்கு கிடைக்கப்பட்டதான அந்த ரட்சிப்பை உற்று பார்க்க தேவதூதர்களும் ஆசையாக இருக்கிறார்கள். அப்படின்னா அது அவ்வளவு பெருசு. நமக்கு அதனுடைய அந்த மகிமை, அதனுடைய நன்மை நமக்கு தெரியுதா? நம்முடைய சந்தோஷம் அதான். என்னன்னா, நமக்கு கிடைக்கப்பட்ட அந்த ரட்சிப்பு, நாம் தேவனை தெய்வமாக கொண்டிருப்பது, தேவனுடைய பிள்ளைகள், இதில் நம்ம சந்தோஷம் அடைகிறோமா? முதலாவது. இரண்டாவது காரியம், சங்கீதம் 119ஆம் சங்கீதம் 92ஆவது வசனத்தில் நம்ம இப்படி வாசிக்கிறோம். உமது வேதம் என் மனமகிழ்ச்சியா இராதிருந்ததானால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். அதாவது இரண்டாவது சந்தோஷம் என்ன அப்படின்னா, நாம் வேதத்தை கையில் வச்சிருக்கிறோம், அதை வாசிக்க தெரிஞ்சு வச்சிருக்கிறோம், அதை நம்ம வாசிக்கிறோமா, அதன் மூலமாக நமக்கு கிடைக்கிற சந்தோஷம் என்ன? தேவனுடைய பிரமாணங்களை, தேவனுடைய திட்டங்களை இதன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோமா? இதன் மூலமாக நமக்கு சந்தோஷம் கிடைக்குதா? அதாவது தேவனுடைய வார்த்தையின் மூலமாக நமக்கு சந்தோஷம் கிடைக்குதா? ஏன்னா இஸ்ரேல் மக்களுடைய பெருமையே என்னவா இருந்துச்சு அப்படின்னா, ரோமர் 3ஆவது அதிகாரம் 1ஆம் வசனத்தில், இப்படியானால் யூதனுடைய மேன்மை என்ன? விருத்த சேதனத்தினாலே பிரயோஜனம் என்ன? அது எவ்விதத்திலும் மிகுதியாயிருக்கிறது. தேவனுடைய வாக்கியங்கள் அவர்களிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டது விசேஷித்த மேன்மையாமே. இஸ்ரேல் மக்கள் ஸ்பெஷல் அப்படின்னா அதில் முக்கிய காரணம் என்னென்னா, தேவனுடைய வாக்கியங்கள் அவர்கள்ட்ட கொடுக்கப்பட்டது. அதுதான் அவங்களுடைய ஸ்பெஷலே. இந்த காலகட்டத்தில் அப்போவாது ராஜாக்களும் ஆசாரியர்களும் மட்டும் வச்சு அவங்க சொல்லும்போது மட்டும்தான் இவங்களால கேட்க முடியும். ஆனால் இப்போ எல்லாருமே நம்ம கையில் வச்சுருக்கிறோம் இந்த வேதத்தை. எல்லாரும் வீட்டில் ஒன்றுக்கு இல்லை ஒன்றுக்கும் மேற்பட்ட பைபிளை வச்சுருக்கிறோம். ஆனால் அவைகளை வாசிக்கிறோமா? அவைகள் மூலமாக நமக்கு சந்தோஷம் கிடைக்குதா? ஏன்னா இது தேவனுடைய வார்த்தை அப்படின்றது ரொம்ப முக்கியமானது நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில். அதை எரேமியால இப்படி வாசிக்கிறோம். எரேமியா 15ஆவது அதிகாரம் 16-17 நம்ம வாசிக்கும் பொழுது, எரேமியா 15ஆவது அதிகாரம் 16ஆம் வசனம் 17ஆம் வசனத்தில், உம்முடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே அவைகளை உட்கொண்டேன். உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமாயிருந்தது. சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் எனக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது. நான் பரியாசக்காரருடைய கூட்டத்தில் உட்கார்ந்து களி கூர்ந்ததில்லை. உமது கரத்தின் நிமித்தம் தனித்து உட்கார்ந்தேன். சலிப்பினால் என்னை நிரப்பினீர். அதாவது பரியாசக்கார கூட்டத்தில் நான் உட்கார்ந்ததில்லை, அங்கே உட்கார்ந்து சந்தோஷப்பட்டதில்லை. என்னுடைய சந்தோஷம் என்னவா இருந்துச்சு அப்படின்னா, உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமாக இருந்தது. எரேமியா சொல்லும்போது, இதுதான் என்னுடைய சந்தோஷம், தேவனுடைய வார்த்தைகள் தான் என்னுடைய சந்தோஷம், அதுதான் என்னுடைய இருதயத்துக்கு மகிழ்ச்சியாக இருந்து. இது இரண்டாவது. முதலாவது நாம் தேவனுடைய பிள்ளைகள். இரண்டாவது தேவனுடைய வாக்கியங்கள் நம்மகிட்ட இருக்குது, அதன் மூலமாக சந்தோஷம் அடைகிறோமா? மூணாவது, ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 58ஆவது அதிகாரம்
13வது வசனத்தில், என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சியின் நாளென்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாளென்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால். அதாவது இது பழைய ஏற்பாடுன்றதுனால அங்கே சொல்லப்படுறது பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாள். புதிய ஏற்பாட்டில் நமக்கு தெரியும் வாரத்தின் முதல் நாள். அந்த நாளை எப்படி எண்ணணும் அப்படின்னா, கடைசியில் ஓய்வு நாளை மனமகிழ்ச்சியின் நாளென்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாளென்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால். அதாவது அந்த நாள் வரும்போது இந்த அளவுக்கு சந்தோஷப்படணும். நம்முடைய சந்தோஷம் இந்த விஷயத்துலலாம் வாரத்தின் முதல் நாள் வருது அப்படின்னா, அதாவது வெள்ளிக்கிழமை வந்தால் சந்தோஷப்படுவோம். என்னென்னா வீக்கெண்டு வருது, சனிக்கிழமை வருது, நம்ம லீவு போடலாம், சுற்றலாம், சந்தோஷமாக இருக்கலாம், கரெக்டு. ஆனால் அதுக்கு அடுத்த நாள் வாரத்தின் முதல் நாள் வருது, அதுக்கு நம்ம ஆயத்தமாகிறோம் அப்படின்றத விட அந்த நாளை ஒரு சந்தோஷமாக எதிர்கொள்கிறோமா, அதுதான் அங்கே முக்கியம். என்னென்னா இந்த படிக்கிற பிள்ளைகளை பார்க்கலாம், அவங்க வெள்ளிக்கிழமை வந்தாலே அவங்களுக்கும் சந்தோஷம். சனி ஞாயிறு 2 நாள் லீவு, நல்லா சுற்றலாம், விளையாடலாம், சாப்பிட்லாம், கரெக்டு. ஆனால் திங்கக்கிழமை காலையில் அவங்க எப்படி இருப்பாங்கன்னா, ஐயோ ஏன்டா திங்கக்கிழமை வந்துச்சு, இது வராமல் இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்குமே, மறுபடியும் ஸ்கூலுக்கு போகணுமே. அதே தான் சனிக்கிழமை வரைக்கும் சந்தோஷப்படுற நாம அந்த வாரத்தில் முதல் நாள் வரும்போது ஐயோ ஏன்டா வந்துச்சு, சர்ச்சுக்கு போகணுமே அப்படின்னு யோசிக்கிறோமா? இல்லைன்னா இல்லை, என் தேவனோட நான் ஐக்கியப்பட போகிறேன், தேவனை தொழுது கொள்ள போகிறேன், வாரத்தின் முதல் நாள் எனக்கு சந்தோஷம். அதை நம்முடைய இருதயம் எப்படி இருக்குது, அது மட்டும்தான் அங்கே விஷயம். அதை ஐயோ போகணுமே அப்படின்னு யோசிக்கிறோமா? இல்லை, என் தேவனுடைய நாள் வந்துருச்சு, நான் சந்தோஷமாக சபைக்கு போவேன். அந்த வாரத்தின் முதல் நாளில் நம்ம சந்தோஷம் அடைகிறோமா? இது எல்லாமே நம்மளை தான் யோசிக்கணும். நம்முடைய இருதயம் எப்படி இருக்குது, சந்தோஷம் படுறோமா, இல்லைன்னா ஒரு வருத்தமாக. அந்த திங்கக்கிழமை காலையிலே ஸ்கூல் பசங்களை எழுப்பும்போது தெரியும், ஐயோ நான் ஸ்கூலுக்கு போகலம்பாங்க, இல்லைன்னா லேட் பண்ணுவாங்க, ஏதோ ஒரு மனசு அவங்களுக்கு இல்லை போகக்கூடாது, எப்படியா லீவ் போட்டுடலாம், அந்த ஒரு மனசு நம்மகிட்ட இருக்குதா? இல்லைன்னா சந்தோஷமாக போகிறோமா? வாரத்தின் முதல் நாளுடைய அந்த கணம், அதனுடைய முக்கியத்துவம் நம்ம எப்படி கொடுக்குறோம்? இது 3வது காரியம், வாரத்தின் முதல் நாள். 4வது ஒரு காரியம், சங்கீதம். சங்கீதம் 122வது சங்கீதம் 1வது வசனத்தில், கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாக இருந்தேன். இதே பகுதியை நம்ம உபாகமத்தில் இப்படியும் வாசிக்கிறோம். உபாகமம் 12வது அதிகாரம் 7வது வசனத்தில், அங்கே உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியிலே புசித்து நீங்கள் கையிட்டு செய்ததும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்ததுமான யாவுக்காகவும் நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் சந்தோஷப்படுவீர்களாக. அதே 12வது அதிகாரம் 12வது வசனத்தில், உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் நீங்களும் உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் உங்கள் வேலைக்காரரும் உங்கள் வேலைக்காரிகளும் உங்களோடு பங்கும் சுதந்திரம் இல்லாமல் உங்கள் வாசல்களில் இருக்கிற லேவியனும் சந்தோஷப்படுவீர்களாக. வாரத்தின் முதல் நாளில் நம்ம சந்தோஷப்படுறோமா? அது ஒன்று. 2வது, தேவனுடைய தொழுகையில் நம்ம சந்தோஷப்படுகிறோமா? ஏன்னா வாரத்தின் முதல் நாளும் தேவனுடைய தொழுகையும் ரெண்டுமே தொடர்புடையதான். ஆனால் தேவனுடைய தொழுகை அப்படிங்கும்போது இங்கே நம்ம தேவனுடைய குடும்பத்தை, அதாவது தேவனுடைய பிள்ளைகளை நம்ம சந்திக்கிறோம், அவங்களோட பேசுகிறோம். இவைகள் எல்லாமே நம்முடைய இருதயத்துக்கு எப்படி இருக்குது, இவைகளெல்லாம் சந்தோஷமாக இருக்கணும். ஏன்னா உபாகமத்தில் நீங்கள் குடும்பமாக வாங்க, சந்தோஷப்படுங்க. சங்கீதத்தில் அதான், சங்கீதத்தில் 122 அதான் நம்ம வாசித்தோம். 122:1, கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாக இருந்தேன். அதாவது சர்ச்சுக்கு போகலாம் அப்படிங்கும் போதே சந்தோஷமாக இருந்தேன். மேலே அதை தாவீது தான் எழுதுறாரு. நம்முடைய மனசு எப்படி இருக்குது, இதில் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு வேதம் எதிர்பார்க்குது. கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருங்கள் அப்படின்னா இவைகள்லாம் நம்ம சந்தோஷமாக இருக்கிறோமா அப்படின்றத நம்ம இந்த நாளில் யோசிக்கணும். ஏன்னா
தேவனுடைய பிள்ளைகளோடு செலவிடுற நேரமும் அவர்களோடு இருக்கிற ஐக்கியமும் அந்த ஒரு அன்பும் ரொம்ப அவசியம் நம்முடைய வாழ்க்கைக்கு. ஏன்னா இப்போ காலையில் வர்றோம் 10 மணிக்கு, 1 மணிக்கு வீட்டுக்கு போயிடுறோம் அப்படின்னா 7 நாளில் இந்த ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் தான் நம்ம தேவனுடைய பிள்ளைகளோடு செலவிடுறோம். மிச்சம் 6 நாள், ஏறக்குறைய 6.5 நாள் உலகத்தோடும் உலக மக்களோடும் தான் நேரம் செலவிடுறோம். நம்ம எதில் அதிகமாக நேரம் செலவிடுறோமோ அதில் தான் நம்முடைய சுபாவம் வெளிப்படும். இங்கே செலவிட்டோம், தேவனுடைய காரியங்களில் செலவிட்டோம் அப்படின்னா இதன் மூலமாக கிடைக்கப்படுற ஒரு அனுபவம், ஒரு ஆலோசனை, இதன் மூலமாக நமக்கு என்ன தெரியுதோ அந்த சுபாவம் நம்மகிட்ட வெளிப்படும். மிச்சம் 6 நாள் உலகத்தோடைய செலவிடுறோம், அதன் மூலமாக நமக்கு ஒரு அறிவு கிடைக்கி ஒரு அனுபவம் கிடைக்குதுன்னா அந்த சுபாவம் தான் நம்மகிட்ட வெளிப்படும். அதனால் சபைக்கு வரணும், வாரத்தின் முதல் நாள் வருது அப்படின்னா நம்முடைய இருதயம் எப்படி இருக்குது, சந்தோஷப்படுறோமா, அதை நம்முடைய கவனத்தில் வைக்கணும். இது 4வது காரியம். இன்னும் ஒரே ஒரு காரியத்தை வாசிப்போம். 3 யோவான் 3வது வசனத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது, சகோதரர் நீ சத்தியத்தில் நடந்து கொள்கிறாய் என்று உன்னுடைய உண்மையை குறித்து சாட்சி கொடுத்த போது மிகவும் சந்தோஷப்பட்டேன். தொடர்ந்து 4வது வசனத்தில் வாசிக்கும்போது, என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை. கடைசியாக இதுதான் நம்முடைய மைய கருத்து. என்னன்னா, சத்தியத்தின்படி நாம் நடக்கிற போது வருகிற ஒரு சந்தோஷம். இந்த சந்தோஷம் நமக்கு இருக்குதா? இதுதான் ரொம்ப முக்கியமானது நம்முடைய வாழ்க்கையில். இதை யோவான் எழுதி காட்டும்போது அங்கே இருக்கிற மக்களுக்கு சகோதரர் அந்த மனுஷனுக்கு எழுதும்போது சொல்கிறாரு, நீ சத்தியத்தில் நடந்து கொள்கிறாய், அந்த மனுஷன் சத்தியத்தில் நடந்து கொள்கிறாய் அப்படின்னு இவர் கேள்விப்பட்டிருக்காரு. கேள்விப்பட்டதில் சத்தியத்தில் நடந்து கொள்கிறாய் என்று உன்னுடைய உண்மையை குறித்து சாட்சி கொடுத்த போது மிகவும் சந்தோஷப்பட்டேன். அதாவது நாம் சத்தியத்தில் நடந்துக்கிறது தான் நாம் தேவனுக்கு கொடுக்குற ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். நம்முடைய ஆத்மாவுக்கும் நம்முடைய இலக்கு, நம்முடைய ரட்சிப்பு நிறைவேறதுக்கும் அதுதான் ரொம்ப முக்கியம். என்னன்னா, சத்தியத்தில் நாம் நடந்து கொள்கிறோமா? அதாவது சத்தியத்தில் நடக்கும்போது அப்பனா கஷ்டமே இருக்காதா, பிரச்சனையே இருக்காதா? இல்லை, இவைகள் என்ன இருந்தாலும் அதை நம்ம சத்தியத்தின்படி செய்து வருகிறோமா, சத்தியத்தின்படி அவைகளை மேற்கொள்கிறோமா? அதாவது இந்த உலகத்தில் பிரச்சனையே இருக்காதுன்றது இல்லை, பிரச்சனை கண்டிப்பாக இருக்கும். அந்த இயேசு கிறிஸ்துவே இருந்துச்சு, சாத்தானால் சோதிக்கப்படுவதற்கு அப்படின்னு பிரச்சனை இருக்கும்போது அவர் எங்கே அப்படி ஜெயிச்சாரு அப்படின்னா, சாத்தான் அங்கே சொல்லும் போதும் கூட அவருடைய அந்த தேவனுடைய வசனத்தை கொண்டு, நீ இப்படி சொல்றியா, இப்படிலாம் சொல்லியிருக்கு, அந்த வசனத்தின்படி தான் சாத்தானையே இயேசு கிறிஸ்து ஜெயிச்சாரு. நமக்கும் கூட இந்த காலகட்டத்தில் கொடுக்கப்பட்டிருக்க இந்த வசனம் தான் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு முக்கிய பங்காக இருக்கணும். வெளிப்படுத்தின விசேஷத்தில் இதை இப்படி வாசிக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 10வது வசனத்தில், நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே, இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள், ஆகிலும் மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உமக்கு தருவேன். அதாவது நாம் மரண பரியந்தம் நம்முடைய தேவனுக்காக நாம் உண்மையாயிருக்கிறது, தேவனுடைய வசனத்தை கை கொண்டு வாழ்றது, இவைகள் தான் நம்முடைய சந்தோஷம். இவைகள் நம்முடைய சந்தோஷமாக இருக்குதா? நம்ம இந்த நாளில் நம்ம இதை தான் யோசிக்கணும். கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள் அப்படின்னா, முதலாவது கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா, நாம் தேவனை தெய்வமாக கொண்டிருக்கிறோம், அவருடைய பையனாக நாம் இருக்கிறோம், அதாவது தேவனுடைய பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம். இது சந்தோஷமாக இருக்குதா? 2வது, வேதம் நம்முடைய மனமகிழ்ச்சியாக இருக்குதா? தேவனுடைய வாக்கியம் நம்மகிட்ட கொடுக்கப்பட்டிருக்கு, இது மனமகிழ்ச்சியாக இருக்குதா? இது 2வது சந்தோஷம். 3வது, வாரத்தின் முதல் நாள் வரும்போது நாம் சந்தோஷப்படுகிறோமா, அந்த நாளுக்காக ஆயத்தப்படுகிறோமா? இது நம்முடைய சந்தோஷமாக இருக்கணும். 4வது, தேவனுடைய தொழுகையிலே நாம் எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்கிறோம், தேவனுடைய பிள்ளைகளோடு செலவிடுகிற நேரத்திலே எந்த அளவு சந்தோஷமாக இருக்கிறோம், இது 4வது. 5வது, நாம் தேவனுடைய
கற்பனைகளை கை கொண்டு வாழ்கிறது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். இந்த ஒரு சந்தோஷம் அது இந்த பூமியில் எதை அதுக்கு ஈக்குவல் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் முடியாது. ஏன்னா வசனத்தின்படி வாழ்வது அவ்வளோ ஒரு பெரிய விஷயம். நாம் ஒரே ஒரு வசனத்தை வாசிப்போம். ஆபகுக் 3வது அதிகாரம் 17ஆம் வசனத்தில், ஆபகுக் 3வது அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து, அத்திமரம் துளிர்விடாமல் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமற் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமற் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடுகள் இல்லாமற் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் இரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். இது நம்முடைய யோசனைக்கே அப்பாற்பட்ட ஒரு விஷயம். என்னன்னா, இவர் சொல்றது நம்ம யோசிக்கலாம். என்னன்னா, அத்திமரம் காய்ச்சா என்ன, பழுத்தா என்ன, அதாவது ஆட்டு மந்தையில் ஆடு இருந்தா என்ன, மாடு இருந்தா என்ன, இல்லாமல் போனா என்ன, கரெக்டு, இருந்தா என்ன, இல்லாமல் போனா என்ன. இப்போ நமக்கு அதாவது இருக்கிறதுக்கு ஒரு வீடு இல்லை, போடுறதுக்கு ஒரு ட்ரெஸ் இல்லை, போகிறதுக்கு ஒரு கார் இல்லை, இல்லைன்னா தனியாக போகிறதுக்கு ஒரு பைக் இல்லை, இவைகளெல்லாம் இல்லைன்னா நம்ம என்ன யோசிப்போம்? அந்த காலகட்டத்தில் இவைகள் அவ்வளவு பெரிய காரியங்கள். என்னென்னா, அத்திமரமாக இருக்கட்டும், திராட்சை செடியாக இருக்கட்டும், ஆடாக இருக்கட்டும், மாடாக இருக்கட்டும், அவங்க வாழ்ந்த காலகட்டத்தில் இவைகள் ரொம்ப மகிமையாக பேசப்பட்டுச்சு, ரொம்ப பெரிய விஷயங்கள். ஆனால் இந்த தீர்க்கதரிசி சொல்லும்போது, இல்லை இவைகளில் எதுவுமே இல்லைன்னா கூட 18ஆம் வசனத்தில், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன், என் இரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். இவர் சொல்லும்போது கூட கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன். அதுதான் இங்கே நம்ம பார்க்க வேண்டிய காரியம். அதாவது நான் சந்தோஷமாக இருப்பேன், எனக்கு பிடிச்சதை செய்வேன், இல்லை, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன். எதுவுமே இல்லைனா கூட, நம்ம இந்த காலகட்டத்தில் எல்லாமே இருந்தும் கூட சந்தோஷமாக இருக்கிறோமானா கேள்விக்குறி தான். இருக்க வீடு இருக்குது, போட ட்ரெஸ் இருக்குது, போயிட்டு வர பைக் இருக்குது, கார் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனாலும் சந்தோஷமாக இருக்கிறோமா? இல்லை. ஒவ்வொருத்தரும் அதை யோசிக்கணும், நம்முடைய மனசு எப்படி இருக்குது, சந்தோஷமாக இருக்கான்ட்டு. ஆனால் இது எதுவுமே இல்லைனா கூட நான் சந்தோஷமாக இருப்பேன். அது ஒரு ஆச்சரியமான விஷயம். அவர் சொல்கிறாரு நான் இருப்பேன் அப்படின்ட்டு. நம்முடைய மனசும் கூட அப்படி தான் இருக்கணும். நம்முடைய தேவன் நமக்கு எதை செஞ்சாலும் நன்மையாக செய்வார். தேவனுக்குள் நாம் சந்தோஷமாக இருப்போம். பொறுமையான கவனத்திற்கு நன்றி.